கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மீண்டும் ஒரு விசை அருமையான ஹோப் டிவியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் குடும்பங்களிலே சமாதானம் உண்டு பண்ணுவாராக, உங்களுக்கு சமாதானம் உண்டாக கடவதாக. கடந்த நாட்களில் முழுவதும் நாம் மதிப்பு மிக்கவர்களாய் என்கிற தலைப்பின் கீழாக அநேக துணை தலைப்புகளை வைத்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கும் கூட 10வது துணை தலைப்பாக பயப்படுத்துவோர் பயந்து போவார், those who scare will be scared என்கிற தலைப்பின் கீழ் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். சரி, கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நாம் செபிக்க ஆசைப்படுகிறேன். கொஞ்ச நேரம் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, நல்ல கவனமாக இந்த வார்த்தையை கொஞ்சம் கேட்டிங்கன்னா, இன்னைக்கு என்ன ஆசீர்வாதம்னு ஆரம்பத்தில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். உங்களை எதெல்லாம் பயப்படுத்துகிறதோ, உங்களை யாரெல்லாம் பயப்படுத்துகிறாங்களோ அதெல்லாம் உங்களை பார்த்து பயப்படும் அளவு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் இந்த சத்தியத்தை நீங்கள் கொஞ்சம் கவனமாய் கேளுங்க. கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவராக. முதலாவதாக பயம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இன்னைக்கு பயத்தை பலவிதமான கோணல்ல நாம் பேசலாம். ஒன்று, அநேகருக்கு இருளை கண்டால் ஒரு பயம். அப்படி என்னன்னா, எதனா ஆயிடுமோ, எதனா வந்துடுமோ, இல்லை எதனா செஞ்சிருவாங்களோங்கிற ஒரு பயம் இருக்கும். இல்லைன்னா தப்பு பண்ணிட்டா அடிப்பாங்களேன்ற ஒரு பயம், இல்லை மார்க் கம்மி எடுத்தா வீட்டில் திட்டுவாங்க, வீட்டில் அடிப்பாங்கன்னு பயம், சேட்டை பண்ணா டீச்சர்ஸ் அடிப்பாங்கன்னு பயம். அப்படி வாழ்க்கையில் பலவிதமான பயங்கள் இருக்கும். எந்த மாதிரி பயங்கன்னா, தவறு செய்த பிற்பாடு பயப்படுகிற ஒரு பயம், இல்லை என்றால் கர்த்தருக்கு உண்மையாக பயப்படுகிற ஒரு பயம், இல்லை யாராவது நம்ம ஏதாவது செய்து விடுவார்களோ என்ற ஒரு அச்சுறுத்தும் பயங்கள், பலவிதமான பயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதை நாம் காணுகிறோம். இன்னைக்கும் கூட வேதாகமத்தில் சிலர் பயப்படுத்தி இருக்கிறாங்க. அவர்களை கர்த்தர் எப்படி பயப்படுத்தினார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அதான் தலைப்பில் சொன்னேன், பயப்படுத்துவோர் பயந்து போவார்கள். இன்னைக்கு யாரெல்லாம் உங்களை பயப்படுத்துறாங்களோ அவங்க பயந்து போனோம்னா நம்ம கிட்ட என்ன இருக்கணும், யாரு எப்படி என்பதை கொஞ்ச நேரம் நாம் தியானிக்க போகிறோம். 3 நபரை குறித்து இன்னைக்கு தியானித்து நான் செபித்து உங்களை ஆசீர்வதிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக நம் கடந்த சத்தியத்திலையும் கேட்டோம், 9ஆம் பாடத்தில் அவரை குறித்து 10ஆம் பாதத்திலும் நான் இணைத்து அதை பேச நான் ஆசைப்படுகிறேன். யோசேப்பை குறித்து நாம் கடந்த பிரசங்கத்தில் கேட்டது உண்டு. யோசேப்பினுடைய சகோதரர்கள் பயம் படுத்தினார்கள். எப்படி பயம் பண்ணாங்கன்னா, உன்னை என்ன செய்ய போறோம், கொல்ல போறோம், இல்ல உன்னை வித்துரு போறோம் அப்படின்னு. இப்ப பாருங்க, ஒரு சம்பவம் நீங்க வாசிக்கிறீங்க 37ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்தையும் 23ஆவது வசனத்தையும் நீங்க போய் வீட்டுல வாசிப்பீர்கள்னா உங்களுக்கு அங்க நல்லா புரியும். அவன் யோசேப்பு தான் சகோதரர்களை தேடி போறாரு. தேடி போனோன்னு அவனை பிடிச்சி அவனுடைய வஸ்திரத்தை எல்லாம் கழட்டுறாங்க. வஸ்திரத்தை கழட்டிட்டு தூக்கி எங்க போட்டுறாங்க, குழியில போட்டுறாங்க. அப்போ குழியில போட்ட உடனே நமக்கு பயம் வராதா? யாரனா இருக்கட்டும், நம்ம வஸ்திரத்தை கழட்டிட்டு குழியில போட்டாங்கன்னா நம்ம பயந்துருவோம். அதே போலதான் யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை பயப்படுத்தினார்கள். பயப்படுத்தின போது அவன் பயந்தவனாயிருந்தான். அப்ப யோசேப்பை பயப்படுத்தினுடைய வாழ்க்கையில சகோதரர்களுக்கு என்ன ஆச்சு? நீங்க தொடர்ந்து வாசிப்பீர்களானால் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 17ஆம் வசனம் மேல கீழே வாசிப்பீர்களானால், பின்பு அவனுடைய சகோதரர் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். அப்படி சொன்ன உடனே யோசேப்பு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் யோசேப்பினுடைய சகோதரர்கள் பயப்படுத்தினாங்க. ஆனா இப்ப காலம் எப்படி மாறிச்சுன்னா, 50ஆம் அதிகாரத்திற்கு நீங்க ஓடி வந்து பாத்தீங்கன்னா யோசேப்பினுடைய சகோதரர்கள் எல்லாம் தாழ விழுந்து சொல்றாங்களா, எப்பா நாங்க உமக்கு அடிமையர்கள், நாங்க உனக்கு பண்ண அத்தனை துரோகத்தை மனசுல வச்சுன்னு எங்களை நீ எதையும் பண்ணிராத அப்படின்னு பயந்து தாழ்ந்து விழும்போது, அவங்க பயந்ததுனால யோசேப்பு சொல்றாரு, இதோ அவர்களை நோக்கி யோசேப்பு சொல்றாரு பயப்படாதிருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்பை பயப்படுத்தினார்கள். ஆனால் ஆண்டவர் யோசேப்பை கண்டு யோசேப்பின் சகோதரர்கள் பயப்படும் அளவுக்கு யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார். முதலாவது நபர். இரண்டாவதாக மோசே குறித்து நல்லா படிச்சிருப்பீங்க. மோசே யாருக்கு பயப்பட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வோனுக்கும் பார்வோனுடைய சேனைகளுக்கும் அல்லது எதிரிகளுக்கும் அவர் என்ன செஞ்சாரு? பயப்பட்டாரு. யோசேப்பு சகோதரர்களுக்கு பயப்பட்டாரு.
மோசை சத்துருக்களுக்கு பயப்பட்டாரு. அது வேதாகமத்தில் எங்க இருக்குது பாஸ்டர்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் உங்களுக்கு நல்லா தெரியும். வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசையை கொலை செய்ய வகை தேடினான். இப்போ மோசையை கொலை செய்யறன்ற ஒரு செய்தி மோசைக்கு போது, இப்போ யாரோ ஒருத்தர் வந்து உங்களை கொலை செய்யறாங்கன்னா நீங்க வந்து சிரிச்சிங்கன்னா கொலை செய்யுங்க நாத்தா அவன் சொல்வீங்களா? சொல்ல மாட்டோம். ஏன்னா ஒருத்தர் நம்மளை கொலை செய்வாங்கன்னா நம்ம மரிச்சிருவோம், நம்ம செத்து போயிடுவோம், நம்மளை அடிச்சு கொலை செய்வாங்க, குத்தி கொலை செய்வாங்கங்கிற ஒரு பயம் நமக்குள்ள இருக்கும். இப்போ பார்வோனை மோசை கண்டு பயப்படுகிற ஒரு சூழ்நிலை ஒன்று வந்தது. அப்ப என்ன செய்யறார் மோசை? அவர் பயந்தனால அடுத்து வாசிங்க. மோசை பார்வோனிடத்திலிருந்து தப்பி ஓடி மீதியானின் தேசத்திற்கு போய் தங்கி ஒரு துறவியிலிருந்து உட்கார்ந்து கொண்டான். அப்போ புரியுதுங்க, நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். மோசை வந்து பார்வோன் கொலை செய்வதை அறிந்ததுனால பயந்து ஓடுறான். ஓடி போய் அவன் தப்பிச்சிடணும், பார்வோன் கிடைச்சா எங்க நம்மளை சாவடிச்சிருவார், எங்க நம்மளை கொண்டு போட்டுருவார் என்கிற ஒரு பயம் மோசைக்கு வந்து இருந்துச்சு. சத்துருக்கள் பயம் கொடுத்து வச்சிருந்தாங்க, அப்படி பார்வோன் பயப்பட்டு வச்சிருந்தான். ஆனா கடைசியில ஆண்டவர் மோசையோடு கூட இருந்ததுனால இவர்களை என்ன செய்தார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் அதே யாத்ராகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் இவ்விதமாய் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. இங்க என்ன சொல்லுது அப்படின்னா, அதுலயும் நீங்க வாசிப்பீர்களானால் எல்லோரும் யாருக்கு பயந்தாங்க? மோசைக்கு பயந்தாங்க. தொடர்ந்து நீங்க வந்து 12ஆம் அதிகாரத்துல 31 32 வாசிப்பீர்களா? ஒரு வசனத்தை வாசிக்கிற கேளுங்க. ராத்திரியிலே அவன் மோசேயும் ஆரோனையும் அழிப்பித்து, நீங்கள் இஸ்ரவேலின் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். அதோடு செய்யற உடல அடுத்த வசனம் 32ஆவது வசனம் சொல்லுது, நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக் கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். யாருக்கு சொல்றாங்க? பார்வோன் வந்து நடு ராத்திரியில மோசையும் ஆரோனையும் கூப்பிட்டு சொல்றாரு. என்னன்னா, ஆண்டவர் வந்து வாய்ப்பு மேல வாய்ப்பை பார்வோனுக்கு கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் வாய்ப்பு ஃபர்ஸ்ட் வாதை, ரெண்டாவது வாய்ப்பு ரெண்டாவது வாதை, வாதைகள் மேல் வாதை 10 வாதையை கொடுத்தாரு. இந்த 10வது வாதை வந்த பொழுது எல்லா தலை சங்கரிங்களும் என்ன செஞ்சிருந்தது? செத்து போய் கொண்டே இருந்தது. எல்லா முதலீட என்ன செஞ்சார்? ஆண்டவர் அழித்து கொண்டிருந்தாரு. அப்ப அங்க ஊழியக்காரங்க வேலைக்காரங்க எல்லாம் வந்து பார்வோனை கேட்கிறாங்க, பார்வோனே இப்படி எல்லாரும் மரித்து போய் கொண்டிருக்கிறாங்களே, இன்னும் உங்களுக்கு இது அறிவுக்கு வரவில்லையா? உங்களுக்கு அறிவில்லையான்னு கேட்கிறாங்க. அறியவில்லையா அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னும் உனக்கு இது தெரியலையா? உனக்கு கொஞ்சாச்சும் புத்தி இருக்குதா? உனக்கு அறிவே இல்லையான்னு கேட்கிற அளவுக்கு பார்வோன் வந்துட்டார். அப்படி வந்த போது என்ன நடக்குதுங்க? இவர் எல்லாத்தையும் பார்க்கிறாரு, தன்னுடைய எகிப்து தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் மரித்து கொண்டிருக்கிறாங்க. இவருக்குள்ள பயம் வந்துடுச்சு, இதுக்கு மேல நம்ம இவங்களை வெளியே விடல அப்படின்னா நம்ம மாண்டு போயிடுவோம், ஆண்டவர் நம்மளை அழிச்சிருவாருங்கிற ஒரு பயம் பார்வோனுக்குள்ள வந்துடுச்சு. தங்கள் சத்துருக்களுக்கு வந்துச்சு. மோசேனுடைய சத்துருக்களுக்கு பயம் எப்ப வந்துச்சோ உடனே ராத்திரியிலே மத்திய ராத்திரியில சொல்றாரு, மோசேயும் ஆரோனையும் என்ன செய்யுங்க? பிழிப்பித்து அவங்க ஜனங்களை கர்த்தரை ஆராதிக்க போன நாங்க ஆராதிக்க விட்டுருங்க, அவங்கள மாத்திரம் விடாதீங்க, அவங்களோட கூட ஆடுகளையும் மாடுகளையும் ஓட்டி கொண்டு போக சொல்லுங்க. போகும்போது சும்மா போக சொல்லாதீங்க, என்னையும் ஆசீர்வதிச்சுட்டு போக சொல்லுங்க. பார்வோன் மோசையை பயப்படுத்தினான். ஆனால் சூழ்நிலை எப்படி வந்தது தெரியுமா? இப்ப பார்வோன் மோசையை பார்த்து பயப்படும் அளவுக்கு கர்த்தர் கொண்டு வந்து நடத்தினாருங்க. இது 2வது பாயிண்ட். ஃபர்ஸ்ட், யோசேப்பு சகோதரர்களுக்கு பயந்தான், ஆனா கர்த்தர் சகோதரர்கள் யோசேப்புக்கு பயப்படும்படி செய்தார். 2வதாக மோசை பார்வோனுக்கு பயந்து ஓடி ஒளிந்தான். இப்போ அதே மோசையை கண்டு பயப்படுகிற அளவுக்கு கர்த்தர் மாற்றினார். 3வதாக இன்னொரு காரியத்தையும் குறிப்போம். தாவீது பாருங்க, தன்னுடைய சிறு வயதிலிருந்தே இவன் யாருக்கு பயந்த மனுஷனே கிடையாது. சிங்கம் வருது பயப்படவே இல்லை, கிழிச்சு போட்டாரு. கரடி வருது பயப்படவே இல்லை, அடிச்சு போட்டாரு. என்னென்னவோ சம்பவங்களை சந்தித்தான். ஆனா எதுக்குமே பயப்படாத ஒரு தாவீது ஒரு நபருக்கு பயந்தான். அவர் பேரு தான் சவுல். ஏன் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இந்த 2 வாக்கியத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, சவுல் தாவீதுக்கு நேராய் சவுல் ஒட்டி ஈட்டியை எறிகிறார். ஈட்டி எதுக்கு எறிகிறார்னா, யாரை கொல்லணும்? தாவீதை கொல்லணும் என்பதனால சவுலுடைய திட்டம்.
அப்ப தாவீதுக்கு என்ன பயம் வந்துடுச்சு? பார்க்கிற இடத்துலலாம் ஈட்டியை விட்டு எறிறானு, என்னை கொல்லணும்னு பிளான் பண்றானு, இவன் கண்ணுக்கு முன்னாடி இந்த என்னை கொன்னுருவான்ங்கிற ஒரு பயம் தாவீதுக்குள்ள வந்துடுச்சு. தாவீதுக்குள்ள அந்த பயம் வந்த உடனே அவன் பயத்திலே வாழுகிறான். எதற்காக சவுலுக்கு இந்த ஆத்திரம், இந்த கோபம்னா 18ஆம் அதிகாரத்துல நீங்கள் 7ஆம் வசனத்தையும் 7ஆம் வாக்கியத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அழகா சொல்லுகிறது, அந்த ஸ்திரீகள் ஆடி பாடி சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று என்ன செஞ்சாங்களாம்? முறையிட்டார்களாம். மறுபடியும் மறுபடியும் பாடினார்கள் அப்படின்னு பைபிள் அழகா சொல்லுது. அப்போ அடுத்து 8வது வசனம் சொல்லுது, அந்த வார்த்தையை சவுலுக்கு விசனமாயிருந்தது. இதுதான் பாயிண்ட். இப்போ சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 எல்லா ஸ்திரீகளும் ஆடி பாடினாங்களாம். ஆடி பாடாம மறுபடியும் மறுபடியும் அதை பாட ஆரம்பிச்சாங்களாம். அது பாட 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 இந்த சத்த சவுலு கேட்க 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 சவுல் ரொம்ப விசனம் அடைந்து, நீ இருக்கிறதுனால தானே எனக்கு இங்க மானம் போது, நீ இருக்கிறதுனால தானே எனக்கு மரியாதை இல்லை, நீ உயிரோடவே இருக்காதன்னு சவுல் தாவீதை என்ன செய்ய பார்த்தாரு? கொல்ல பார்த்தாரு. இப்போ இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? சவுலை கண்டு தாவீது பயந்து 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 ஓடினான். காரணம், சவுல் பார்க்குற இடத்துல எல்லாம் ஈட்டியை தூக்கி என்ன செய்வாரு? எறிவாரு. ஈட்டியை தூக்கி எரிய எரிய தாவீதுக்கு எப்பவுமே ஒரு பயம், எங்க என்ன கொன்னுருவாரு, எங்க என்ன கொன்னுருவாருன்னு. ஆனா கர்த்தர் தாவீதோட இருந்ததுனால சவுல் தாவீதுக்கு பயப்பட்டாரா இல்லையா என்பதை சில வசனங்களை வாசித்து நான் உங்களுக்கு தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். அதே 1 சாமுவேல் எழுதின புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் நீங்க ஓடி வருவீர்களானால் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிற கேளுங்க. கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்று தன்னை விட்டு விலக்கி போன என்றார். சவுல் கண்டு தாவீதிற்கு பயந்து, சவுல் கண்டு தாவீதிற்கு பயந்து. இன்னொரு இடத்துல சொல்றாரு, அதே 18ஆம் அதிகாரத்துல 15வது வாக்கியத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அவன் மகா புத்திமானாய் நடந்திருக்கிறதை சொல்லி கண்டு அவனுக்கு பயந்தான். தாவீதுக்கு சவுல் பயந்தான், உண்மையாயிடுச்சு. சவுலுக்கு தாவீது பயந்தது ஒரே இடத்துல தான் சொல்லி இருக்கிறது. ஆனா சவுல் தாவீதுக்கு பயந்ததை 3 இடத்துல சொன்னது. ஒன்னு 12வது வசனம், இன்னொன்னு 15வது வசனம், இப்போ இன்னொன்னு வாசிக்கிறேன் 29ஆம் வசனம். இங்க இன்னும் சொல்லுது பாருங்க, ஆகையால் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோட இருக்கும் நாளெல்லாம் தாவீதுக்கு சத்ருவாயிருந்தான். பாத்தீங்களா எப்படி மாறிடுச்சு? தான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், யாரு? சவுல் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் யாருக்கு பயப்படுற மாதிரி ஆயிடுச்சு? தாவீதுக்கு பயப்படுகிற மாதிரி ஆயிருந்துச்சு. 3 பாயிண்ட் நான் உங்களுக்கு தெளிவாய் சொன்னது ஒன்று. 3 பாயிண்ட்ஸ். 3 மனிதர்கள். 1 யோசேப், 2வதாக மோசே, 3வதாக தாவீது. யோசேப்பு சகோதரர்களுக்கு பயப்பட்டாரு, அப்புறம் மோசே பார்வோனுக்கு பயப்பட்டாரு, 3வதாக தாவீது சவுலுக்கு பயப்பட்டார்னு 3 காரியத்தை பார்த்தோம். ஆனா இவங்க 3 பேர் கூட யார் இருந்தாங்க? கர்த்தர் இருந்தார். கர்த்தர் இவங்க 3 பேரோட கூட இருந்ததுனால இப்போ யாரெல்லாம் யாரை பயப்படுத்தினாங்களோ அவங்களே பயப்படுத்தினவங்களை பார்த்து பயந்து போயிட்டாங்க. யோசேப்பை சகோதரர்கள் பயப்படுத்தினாங்க, ஆனா சகோதரர்களே யோசேப்பை பார்த்து பயந்து போலியா? மோசைய பார்வோன் பயன்படுத்தினா, ஆனா பார்வோனே மோசையை பார்த்து பயந்து போலியா? அதே போலதான் தாவீதும் சவுலை பார்த்து பயந்தாரு. தாவீது சவுல் தாவீதை பயப்படுத்தினாரு, ஆனா சவுல் தாவீதை பார்த்து பயப்படலையா? பயப்படுத்துவோர் பயந்து போவார்கள். காரணம், கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். இப்ப என் கேள்வி என்னன்னா, இவங்க எல்லாம் பயப்பட்டாங்களே, இவங்களை ஏன் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியலன்னா, சிம்பிளா சொல்லணும்னா இவர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களாயிருந்தார். இவங்க 3 பேரும், யோசேப்பை பாருங்க கர்த்தருக்கு பயந்தவன், மோசேயை பாருங்க கர்த்தருக்கு பயந்தவன், தாவீதை பாருங்க கர்த்தருக்கு பயந்தவன். கர்த்தருக்கு பயப்படுகிற யாவரையும் யார் பயப்படுத்தினாலும் அவர்கள் பயப்படுத்தினவர்களை கண்டு பயப்படும் அளவுக்கு கர்த்தர் அவங்களை என்ன செஞ்சிருவாரு? மாற்றி விடுவார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில என்ன இல்லை? பயமே இல்லை, பயமே இல்லை. அதான் ஒரு வசனம் அழகா சொல்லுது, நீதிமொழிகள் எழுதின
புத்தகத்துல 8ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம தீமையை எப்ப வெறுக்கிறோமோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவருக்கு தீமை செய்தா பிடிக்காது. நம்ம தீமையை வெறுத்துட்டோம்னா நம்ம கர்த்தருக்கு பயப்படுறோம்னு அர்த்தம். ஏன் ஆண்டவர் சொல்றாரு, தீமை செய்யாதிருங்கள். தீமையை நீங்கள் செய்யாதிருப்பீர்களானால் நீங்கள் எனக்கு பயப்படுறீங்கன்ற ஒரு அர்த்தம். அதுதான் வேண்டும். இப்போ யோசேப்பு வாழ்க்கையில பாருங்க, தீமை செஞ்சாரா? தீமை தன்னை தேடி போனாலும் தீமையை வெறுத்தவனாய், தீமையை விட்டு ஓடி போனவனாய் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதனாலதான் யோசேப்பை சகோதரர்கள் பயப்படுத்தினாலும், போத்திபாருடைய மனைவி பயப்படுத்தினாலும், யோசேப்பை யார் பயப்படுத்தினாலும், யாரெல்லாம் யோசேப்பை பயப்படுத்தினாங்களோ அவங்கெல்லாம் யோசேப்பை பார்த்து பயப்படுகிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிப்போமானால் அழகாய் சொல்லுகிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழிகளையும் புரட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அழகா சொல்லுது. என்னெல்லாம் நம்ம இன்னைக்கு வெறுக்கணும், ஆண்டவர் இதெல்லாம் வெறுக்கிறாரு. ஆண்டவர் வெறுக்கிறது எதெல்லாம் நம்ம லைஃப்ல இருக்கக்கூடாதுன்னா, ஒன்னு தீமை, இரண்டாவதாக பெருமை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இதுல ரொம்ப இடம் கொடுத்து வச்சிருக்கிறீங்க. இதுதான் உங்களை இன்னைக்கு நாசப்படுத்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் மாண்டு போவதற்கு காரணம், நீங்கள் அழிந்து கொண்டு போவதற்கு காரணம், நீங்கள் உருப்படாததுக்கு காரணம் ஒண்ணுதான், அந்த பெருமை. கர்த்தர் சொல்றாரு, தீமையை வெறுத்துரு, பெருமையை எடுத்து. அடுத்து சொல்றாரு அந்த அகந்தையே வேண்டாம். அகந்தை உள்ள நெகுபாத் நேசருடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா, நான் கட்டின பாபிலோன், நான் சொன்னா நாசனமா போனான். இன்னைக்கும் கூட என் அன்பு தேவஜனமே, என் நேரத்திலையும் சபையிலையும் ஊழியத்திலையும் அங்கேயும் இங்கேயும் எங்கேயும் நான் நீங்க யாரெல்லாம் சொல்றீங்களோ, நம்ம நான் சொல்லும் போதே அந்த நம்ம நான் சொல்றது நம்ம நாசனமா போற காரணம் நம்ம தான். நம்ம வாயினால் வருகிற அந்த நான் நம்மை நாசப்படுத்துவதை இன்னைக்கு ரொம்ப பேர் மறந்து போய் கிடக்குறீங்க. வேண்டாங்க, அகந்தை வேண்டாம். என்னால முடிஞ்சிடும், நான் பண்ணிடுவேன், நான் செஞ்சிருவேன், நான் தான் போனோம், நான் தான் பண்ணணும், என்னால தான் முடியும். நோ, வேண்டாம். தீமையை வெறுங்கள், பெருமையை வெறுங்கள், அகந்தையை வெறுங்கள். அடுத்து தீய வழியை விடுங்கள். கர்த்தர் சொல்றாரு, எந்த பாதையில கர்த்தர் நடத்த ஆசைப்படுகிறாரோ, நமக்கு அநேக பாதைகள் வேதம் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்குதுங்க. ஒரு பாதையை நமக்கு கர்த்தர் நியமித்து வச்சிருக்கிறாரு. அந்த பாதையில நடப்போமானால் நம் பாக்கியவான்கள், நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுகிறது, புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். அப்படின்னா புரட்டு வாயினா இரட்டத்தையான பேச்சுகள். அப்படியும் பேசுவாங்க, இப்படியும் பேசுவாங்க. இப்போ சிலரோட வாழ்க்கையிலலாம் பாருங்க, ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு குடும்பத்தில் பிரச்சனை இருக்குன்னா இந்த குடும்பத்தினுடைய பிரச்சனையை கொண்டு போய் இந்த குடும்பத்தில் சொல்றது, இந்த குடும்பத்தின் பிரச்சனையை கொண்டு போய் இந்த குடும்பத்தில் சொல்றது, இரண்டு குடும்பத்துக்கும் கொளுத்தி விட்டுட்டு நீங்க நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு அப்படி தெரியும். ஆனா ஒரு நாள் தங்களுடைய கஷ்டங்கள் மாறும், தங்களுக்கு கஷ்டமாய் நீங்கள் மாறுவீங்க பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் புரட்டு வாயினுடைய அருமை என்னன்னு. உங்கள் நாவே, வேதம் சொல்லுதுங்க, நாவினால் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் மரணமும் உண்டு, ஜீவனும் உண்டு. இதே நீதிமொழிகள் புஸ்தகம் சொல்லுது. இந்த நாவு என்ன பேசுதோ அதுலதான் மரணம், இந்த நாவு எதை பேசுதோ அதுலதான் ஜீவனம். இந்த நாவுல தான் மரணம், இந்த நாவுல தான் ஜீவனம். நீ நல்லதே பேசு, உனக்கு ஜீவனம். நீ பொல்லாததை பேசு, உனக்கு மரணம். உன் நாவு தான் உன் நன்மைக்கும் உன் தீமைக்கும் பதில். உன் நாவு தான் உன் மரணத்திற்கும் உன் ஜீவனத்திற்கும் ஒரு வழி. நன்மையே பேசுவாயானால் நீ ஜீவனாயிருப்பாய், தீமையை பேசுவாயானால் நீ மரணத்தை காண்பாய். என் அன்பு தேவஜனமே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இதெல்லாம். தீமையை வெறுங்கள், பெருமையை விடுங்கள், அகந்தை எடுத்து போடுங்கள், தீய வழியை விடுங்கள், புரட்டு வாயை நீங்கள் மறந்து விடுங்கள். இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நம்ம மாத்திரம் கர்த்தருக்கு பயப்பட்டோம்னா, இன்னொரு வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்பட்டா இல்லாத ஞானமும் வரும், இல்லாத ஐஸ்வர்யமும் வரும், இல்லாத ஆசீர்வாதங்கள் வரும். ஒன்று தான் நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் மாறணும். நீங்க கர்த்தருக்கு பயந்து பாருங்க, உலகத்தில் உனக்கு விரோதமா எத்தனை எழும்பி உன்னை பயப்படுத்த நினைச்சாலும் நீங்க பயப்பட மாட்டீங்க. உங்களை அது கண்டு பயப்படும். நீங்க பயப்படவே மாட்டீங்க, உங்களை கண்டு அது பயப்படும்.
அது உங்களை கண்டு பயப்படணும்னா, பயப்படுத்துவோர் எல்லோரும் பயந்து போவார்களானால், பயந்து போக வேண்டுமானால் நீங்கள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கர்த்தருக்கு பயப்பட்டீங்கன்னா போதும், கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களில் ஆசீர்வதிச்சிருவாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிறாரு, பயப்படுத்துவோர் பயந்து போவார்கள், காரணம் நீங்கள் மதிப்பு மிக்கவர்கள். You are valuable. Those who scare will be scared because you are valuable in my sight. ஆனா ஒரு காரியத்தை மறந்து விடாதீங்க, நாமும் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளையா இருக்கணும். நம்ம பயப்படாம நம்ம இஷ்டத்துக்கு நான் சொன்னதான் ரைட்டு, நான் பண்றதுதான் ரைட்டு, நான் ஜெபம் பண்ண மாட்டேன், பைபிள் படிக்க மாட்டேன், சர்ச்சுக்கு போக மாட்டேன், ஆராதனை பண்ண மாட்டேன், காணிக்க போட மாட்டேன், ஊழியக்கார பேச்சை கேட்க மாட்டேன், இஷ்டத்துக்கு இருப்பேன், இஷ்டத்துக்கு வாழ்வேன், எல்லாத்தையும் உன் இஷ்டத்துக்கு வந்த மாதிரி நீ பண்ணிட்டு, ஆஹா என்னை யார் பயப்படுத்தினாலும் ஆண்டவர் என்னை வந்து பயப்பட விட மாட்டாரு, அவங்க என்ன பார்த்து பயந்துருவாங்கன்ற மூடத்தனமான யோசனை என்ன செய்யாத, வாழாத. அது ஒரு கேவலமான சிந்தை, அது ஒரு அநியாயமான யோசனை. இப்பேற்பட்ட யோசனையில் நீ வாழ்வாயானால் இன்னும் உன் வாழ்க்கையில் பயம் அதிகரிக்கும் தவிர, உன்னை பயப்படுத்துகிறவர்களை கண்டு நீ உன்னை பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க, இன்னும் பயப்படுத்துவாங்க. நீ என்னைக்கு ஆண்டவரை பார்த்து பயப்படுறாயோ, ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாயோ, ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு தீமையெல்லாம் விட்டு, பெருமையெல்லாம் விட்டு, அகந்தையெல்லாம் விட்டு, தீயவழியை விட்டு, புரட்டுவாயை விட்டு, இதெல்லாத்தையும் மறந்து விட்டு நீ என்னைக்கு ஆண்டவருக்கென்று நேராய் கீழ்ப்படிந்து நீ பயப்படுகிறாயோ, அன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து வாக்கு கொடுக்கிறாரு, நீ பயப்பட வேண்டாம், பயப்படுத்துவோர் எல்லோரும் பயந்து போவார்கள். என் அன்பு தேவஜனமே, நீங்களும் நானும் கர்த்தருக்கு ரொம்ப விசேஷித்தமானவர்கள். அதை தான் 1லிருந்து இந்த 10வது பிரசங்கம் வரைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். விசேஷித்தமானவர்களாய் நீங்களும் நானும் கர்த்தர் இஷ்டப்படுற மாதிரி வாழலன்னா நீ நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. அதனால இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து வாக்கு கொடுக்குறாரு, நீங்க எனக்கு பயந்தா போதும், யாருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தருக்கு நீங்க பயந்துட்டா போதும், உலகத்திற்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, என் மகளே, நீ எனக்கு பயப்படு, உன்னை பயப்படுத்துவோர் எல்லோரும் பயந்து போவார்கள், காரணம் நீ என் பார்வைக்கு மதிப்பு மிக்கவனும் மதிப்பு மிக்கவளா இருக்கிறாய். நான் உன்னை எல்லா ரீதியிலும் ஆசீர்வதிப்பேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று, எனக்கு பயந்த மகனாய், பயந்த மகளாய், பயந்த பிள்ளையா நீ வாழ்ந்துட்டா போதும். உன்னை பயப்படுத்துகிற அத்தனை பேர், உன்னை பயப்படுத்துகிற கடன், உன்னை பயப்படுத்துகிற குடும்பம், உன்னை பயப்படுத்துகிற சொந்தம் பந்தம், உன்னை உலகத்தில் எதெல்லாம் பயப்படுத்துகிறதோ அத்தனையும் உன்னை பார்த்து பயப்படும்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. நம்புறவங்க மாத்திரம் கண்களை மூடி கரங்களை கூப்பி நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிறதான எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, உம்முடைய அருமையான நேசத்திற்காக ஸ்தோத்திரம், உம்முடைய பாசத்திற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய திரு வார்த்தையை கேட்டோம், பயப்படுத்துவோர் எல்லோரும் பயந்து போவார்கள். எங்களுக்கு விரோதமாய் எழுந்து எங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த உலகம், பிரச்சனை, போராட்டம், கடன், கவலை, கண்ணீர், கஷ்டம், சமாதான குறைவு, இப்படி பயப்படுத்துகிற அத்தனை காரியங்களையும் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களை கண்டு பயந்து போகும்படி கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுவீராக. விசேஷித்தமாய் நாங்கள் உமக்கு பயப்பட எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு பயப்பட்டு அநேக பயங்களை ஜெயிக்க கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டுங்க. நீர் எங்களை விசேஷித்தமானவர்களாய் பார்ப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை நான் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.